ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நல்வார்த்தைகளை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உன்னை போஷிப்பார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் போஷிப்பார். போஷிப்பார்னு சொல்லும்போது இந்த வாயால் நம்ம சாப்பிட்றோம் பாருங்கள், அந்த சாப்பாடு இல்லை. அது சாப்பிட்றது தான் சாப்பாடு இருக்கே என்ன, 3 வேளையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அன்னன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆனால் இங்கே போஷிப்பார் என்று சொல்லும்போது வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்போ ஆண்டவர் நம்ம பிழைப்பதுக்கான ஒரு போஷாப்பை ஆண்டவர் தம்முடைய வாயின் வழியாய், தம்முடைய வசனத்தின் வழியாய் நம்மளை போஷிக்க விரும்புகிறார். இங்கே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது, உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை நான் போஷிப்பேன் அப்படின்றது ரொம்ப ஆணித்தரமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் நம்மளை போஷிப்பதுக்கு ரொம்ப அஸ்திபாரமான ஒன்று. தேவன் நம்முடைய முற்பிதாக்களோடு, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன் மேலே அவர் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களையும் எப்படிப்பட்ட தேவ வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் எவ்வளோ சிறப்பாய் அவர்களை போஷித்தார் என்பதை வேதம் நமக்கு ஆணித்தரமாய் பல இடங்களில் நமக்கு நிரூபித்திருக்கிறதை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை போஷிப்பாரணும் போது வேத வசனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, யாக்கோபின் சுதந்திரத்தினால். அப்போ என்ன ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்தாரு, அதுதான் ரொம்ப விசேஷம் பாருங்க. யாக்கோபை கர்த்தர் போஷிக்கும் போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்குறாரு, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு, நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கர்த்தர் போஷிக்கிறாரா. ரொம்ப விசேஷமான காரியம். ஆண்டவர் இப்படி நம்மை போஷிப்பதுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கர்த்தர் நமக்கு செய்கிற 2 காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி யாக்கோபின் சுதந்திரத்தினால் நம்மளை திருப்தி ஆக்குகிறார், எங்கே யாக்கோபின் சுதந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் திருப்தி ஆக்குவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார், ஹவ் அண்ட் வேர். இந்த 2 வார்த்தைகளை வைத்து கர்த்தர் நம்மை போஷிப்பார். எப்படி போஷிக்கிறார், இதுக்கு முன்னாடி நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் கர்த்தர் போஷித்திருக்கிறார். நிச்சயமாய் அந்த உண்மை உள்ள கர்த்தர் இன்றைக்கு என்னையும் போஷிப்பார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? வேதத்தில் நிறைய முற்பிதாக்கள் இருக்கிறாங்க பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனங்கள். எத்தனை பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களோட உடன்படிக்கை செய்து அவர்களுக்கான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களை நடத்தி அவர்களை போஷித்து அவர்கள் மூலமாய் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு காரியத்தை நிரூபிக்கிறார். யாக்கோபை நான் போஷித்திருப்பேனா, யாக்கோப சுதந்திரத்தினால நான் அவனை ஆசீர்வதித்திருப்பேனா, அதே தேவன் இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை, நம்மை போஷிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்படி ஆண்டவர் நம்மளை போஷித்து திருப்தி ஆக்குறாரு அப்படின்ற காரியத்தை கவனிக்கும் போது, முதலாவது ஆண்டவர் தம்முடைய வேத வசனத்தின் மூலமாய் நம்மளை போஷிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் போஷிப்பது இப்படி தான் ஆண்டவர் போஷிப்பார். அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்த வெளிப்பாடை எடுத்து சொல்லி ஊட்டி விடுகிறதுக்கு ஆள் கிடையாது. நல்லா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதை நம்ம இப்படி ஒரு சபை இல்லை, இப்படி ஒரு போதகர் இல்லை, இந்த வசனங்களை எடுத்து விளக்கி சொல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு ஜனங்களுக்கு எடுத்து போதிக்கப்படுகிறதுக்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட நாட்களில் வேதம் எப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுது பாருங்க. இந்த வெளிப்பாடு இல்லாததினாலே, இந்த வார்த்தையினால போஷிக்கப்படுகிறதனுடைய சிறப்பை ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே நிறைய இடத்துல அனுபவிக்காம போயிட்டாங்க. உபாகம் பாருங்க, உபாகமத்தில் 8ஆம் அதிகாரம் வாங்க, உபாகம் 8ஆம் அதிகாரம்
அதில் கவனித்து பாருங்கள், ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி உங்கள் முற்பிதாக்கள் இந்த தேவனுடைய வார்த்தை என்னும் மன்னாவை ஆண்டவர் கொடுத்த போதும் இந்த தேவனுடைய வார்த்தையினால் கர்த்தர் போஷிக்கிறார் என்பதை குறித்த அந்த ஒரு முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுக்காமல் போய்விட்டார். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம காட்டுறாரு. யாக்கோபின் சுதந்திரத்தினால கர்த்தர் நம்மளை திருப்தி ஆக்குவதுக்கு முதலாவது ஆண்டவர் எப்படி அதை செய்கிறாருன்னா, எப்படி போஷித்து நம்மளை திருப்தி ஆக்குறாருன்னா, ஆண்டவர் நம்ம காண்பிக்கிறார். தேவ வசனத்தினால நம்மளை போஷிக்கிறார். நம்மளை ஊட்டி நமக்கு ஒவ்வொரு வாரம் ஊட்டி விடுறாரு பாருங்க. இந்த வசனங்களை எடுத்து ஆண்டவர் ஊட்டி விடுகிறார் பாருங்க. இங்கே பாருங்க, உபாகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு? உங்கள் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ, அந்த வார்த்தை பாருங்க, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் கர்த்தர் போஷித்தாரா. இந்த மன்னா என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய வானத்திலிருந்து அவர்கள் கொடுக்கப்பட்ட மன்னா. அது என்னவா இருக்குன்னா, ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கு. இந்த வார்த்தையை ஆண்டவர் அவர்கள் கொடுத்த போதும் அதை குறித்து அறியாமல் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை எடுத்து காண்பிக்கிறதுடைய விசேஷம் என்னன்னா, தேவன் எப்படி போஷிக்கிறார்னா, ஒவ்வொரு முறையும் நான் இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய வசனத்தினால மன்னாவை எப்படி கொடுக்கிறார். இன்றைக்கு மன்னாவை கர்த்தர் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் அங்கே 10ஆம் அதிகாரம் பாருங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்போ எப்படி போஷிக்கிறாரு. இப்படி தான் ஆண்டவர் நம்மளை போஷித்து யாக்கோபின் சுதந்திரத்தை நாம் பெறுவதற்கு ஆண்டவர் செயல்படுகிற காரியங்கள். 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. சொல்றாரு, நீதிமான் உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமானுடைய உதடுகள். அப்ப கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை போஷிப்பதுக்காக இந்த தேவ வசனத்தினால போஷிக்கிறார். இந்த தேவ வசனத்தை பேசுவதற்கு ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்றார். ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் தெரிந்து கொள்றார். ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அவர் போஷிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டு தாயின் கருவில் அவன் உருவாவதற்கு முன்பாகவே அவனை பேர் சொல்லி அழைத்து அவனை எந்த வேலை செய்யணும் என்று முன்குறித்து அங்கே எரேமியா 1:9 சொல்லியிருக்கு பாருங்க. கர்த்தர் என்ன செய்கிறாரா, அவனுடைய வாயில கொண்டு போய் அவருடைய வார்த்தையை வைக்கிறார். 9ஆம் வசனம் பாருங்க. எரேமியா 1:9 சொல்லியிருக்கு, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே. அப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொண்டு நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று நாம் நீதிமொழி 10:23 வாசித்தோம் பாருங்க. தேவன் தெரிந்து கொள்ற ஒரு தேவ மனுஷன் மூலமா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தம்முடைய வார்த்தையை பேச வச்சு அந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, கேட்கிற ஜனங்களுக்கு ஒரு போஷாப்பை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, இந்த இடத்துல நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். என் வாயை கர்த்தர் அவருடைய வார்த்தையை பேசும்படி வைக்கிறார். பேசுகிற இந்த வார்த்தைகளை என் வாயின் வழியாக கேட்கிற உங்களுக்கு அந்த தேவ வார்த்தை எப்படி மாறுதுன்னா, உங்களை போஷிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாய் மாறுகிறது. அதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. வந்து உட்கார்ந்து கேட்கணும். கர்த்தர் பேசுகிற தேவ மனுஷன் மூலமா, ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் சொல்ற வார்த்தைகள். இங்க என்ன பண்றாரா, எரேமியாவை கர்த்தர் கை நீட்டி தொட்டு அவனுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தையை வச்சு அந்த வார்த்தை அவனை பேசும்படி செய்கிறார். பவுல கூறம் பாருங்க, ஒரு இடத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கை 18ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்ற, பயப்படாம பேசு பவுல், இங்கே எனக்கு அநேக ஜனங்களை நான் வைத்திருக்கிறேன், பேசு என்று கர்த்தர் அவனுடைய வாயில வார்த்தைகளை வைக்கிறார். அப்போ தேவன் தெரிந்து கொள்ற ஊழியக்காரன் மூலமா இந்த நாட்களில் கர்த்தர் எப்படி போஷிக்கிறார் தம்முடைய வசனத்தினால்ன்றதை கொஞ்சம் கவனிக்கணும்.
தேவன் பேசுகிற வார்த்தை ஒரு தேவ மனுஷன் மூலமா வரும்போது அது உங்களுக்கு போஷாப்பா மாறுச்சுன்னா, நான் சொல்றேன், அது உங்களுடைய சரீரத்தை ஊட்டி, உங்களுடைய ஆத்துமாவை ஊட்டி, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை போஷிக்கக்கூடிய வார்த்தையை தேவ மனுஷன் மூலமா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தும். அது என்ன உறுதிப்படுத்தும்னா, யாக்கோபின் சுதந்திரத்தை நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் யாக்கோபுக்கு என்னெல்லாம் சுதந்திரத்தை கொடுத்தார் அதெல்லாம் காட்ட போகிறோம் பாருங்க. குறிப்பாக காட்டிட்டு போக விரும்புகிறேன். இன்னைக்கு அப்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவ ஊழியம் மூலமா ஒவ்வொரு முறையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இந்த வசனத்தை நீங்க கேட்க என் வாயில பேச வச்சு, எனக்கு கொடுத்து அந்த வார்த்தை எடுத்து என் வாயில பேச வச்சு வந்திருக்கிற நீங்கள் கேட்கும்போது நிச்சயமா அது உங்களுக்கு போஷாப்பா மாறும். அந்த போஷாப்பா மாறும்போது உங்களுக்கு ஒன்று உறுதியாகும், இவர் கர்த்தருடைய மனுஷன்தான், இந்த தேவ மனுஷன் மூலமா கர்த்தர் என் கூட பேசுறாரு. எலியா பாருங்க, கர்த்தருடைய மனுஷனா இருந்தான். சாரிபாத் ஒரு விதவை கிட்ட போகிறான், சொல்றான் ஆண்டவருடைய வார்த்தையை, போய் நீ சுடர முதல் அடைய கொண்டு வா என்று சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன் அது பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, எலியாவை பல நாட்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி பல நாட்கள் பிரயாணம் செய்ய வைத்து அவனை அந்த சாரிபாத் ஒரு விதவைகிட்ட அனுப்புகிறார். அனுப்பும்போது தேவனுடைய மனுஷனுடைய வாயில கர்த்தர் வார்த்தையை வச்சுதான் அந்த வார்த்தையை தேவ மனுஷன் எடுத்து சூழ்நிலையில, பிரச்சனையில, தேவையில் இருக்கிற அந்த சாரிபாத் ஒரு விதவை கிட்ட ஆண்டவர் பேச வச்ச போது அந்த தேவ மனுஷன் பேசின வார்த்தை அந்த சாரிபாத் ஊர் விதவையை போஷித்தது. அது ஒரு போஷாப்பா மாறினது. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தைகளை, வசனங்களை எடுத்து பேசுகிறார்கள், கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்றாங்க. ஆனா கேட்கிற நமக்கு அது என்னைக்கு போஷாப்பா மாறுதோ, என்னைக்கு சாரிபாத் ஊர் உதவிக்கு எலியாவின் மூலமா வந்த வார்த்தை அவளுடைய பானையில மாவு குறையவும் இல்லை, எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை, அவன் நினைத்து பார்க்க முடியாத அற்புதத்தை போஷிக்கிற தேவனுடைய வார்த்தை தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த போது சொல்றார், பயப்படாமல் நீ போய் சுடுற முதல் அடைய கொண்டு வந்து எனக்கு கொடு. தேவனுடைய வார்த்தை ஒரு தேவ மனுஷனுடைய வாயில் இருக்குன்னா தைரியமா பேசுவான் அந்த தேவ மனுஷன். உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அதை குறிச்ச ஒரு பெரிய காரியங்களை யோசித்து பேசுகிற ஒரு மனுஷனா இருக்க மாட்டான். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை தைரியமா பேசும்போது அதை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமா தேவ வசனம் போஷாப்பா மாறும். அப்ப முதல் காரியம் கவனிச்சு பாருங்க, யாக்கோபின் சுதந்திரத்தினால கர்த்தர் உங்களை போஷிப்பதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை ஒரு சபையில் வச்சு அந்த சபைக்கு கர்த்தர் ஒரு மெய்ப்பனை, காணக்கூடிய ஒரு மெய்ப்பனை வைத்து, இன்விசிபிளான மெய்ப்பராக இருக்கிற, காணக்கூடாத மெய்ப்பனாக இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாயில, ஊழியக்காரனுடைய வாயில வார்த்தையை வச்சு அதை பேசும்போது கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் அதை போஷாப்பாக கர்த்தர் மாற்றுகிறார். இது முதல் காரியம். ரெண்டாவது, எங்கே அந்த போஷாப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், அந்த இடம் ரொம்ப முக்கியமானது பாருங்க. எங்கே கொடுக்கிறாரு அந்த போஷாப்பை, அந்த போஷாப்பு எப்படி நம்மளை திருப்தி ஆக்குது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது காரியம். முதல்ல ஆண்டவர் வசனத்தினால நம்மளை போஷிக்கிற, தேவ வசனத்தினால போஷிக்கிற. எப்படி தேவ வசனத்தினால போஷிக்கிற? மன்னாவை வானத்திலிருந்து கொடுத்தாரு பாருங்க. இன்னைக்கு மன்னாவை எப்படி கொடுக்கிறாரு? தேவன் தம்முடைய ஊழியக்காரனை தெரிந்து கொண்டு, ஊழியக்காரனுடைய வாய் தான் கர்த்தருடைய மன்னாவை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாயாக அது ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை மன்னா போல நீங்க புசிப்பீங்கன்னா அது உங்களுக்கு போஷாப்பை நிச்சயமாய் கொடுப்போம். கர்த்தர் சொன்னார் பாருங்க, நான் உங்களை போஷிப்பேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இவ்விதமான விதங்களில் கர்த்தர் போஷிக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்க. இப்போ எங்கே கர்த்தர் நம்மளை போஷித்து திருப்தி ஆக்குறார், எப்படி போஷிக்கிறார்னு கவனிச்சோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால போஷிக்கிறார். எப்படி வார்த்தையினால போஷிக்கிறார்? ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொண்டு அந்த ஊழியக்காரன் மூலமா உங்க வாழ்க்கைக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை பேச வச்சு, கேட்க வச்சு, அதை நீங்க கேட்டு கை கொள்ளும் போது அது உங்களுக்கு போஷாப்பா மாறுது. ரெண்டாவது, எங்கே கர்த்தர் போஷித்து நம்மளை திருப்தி ஆக்குறார்? 29ஆம் வசனம் பாருங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து
நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தை வருது பாருங்க. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து. அப்ப கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் முதலாவது வார்த்தையினால போஷிக்கிறார். அந்த வார்த்தையினால எப்படி ஆண்டவர் மன்னாவை நம்ம கொடுக்கிறார், அந்த மன்னாவை நம்ம எப்படி சாப்பிடுறோம்? ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் நியமித்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முறையும் நீங்க வரும்போது ஊழியக்காரனுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை மன்னா மாதிரி உங்களுக்கு வர வச்சு அதை நீங்க கேட்கும் போது அவங்க இருதயத்தில் வச்சு அதை நீங்க கை கொள்ளும் போது அது உங்க சரீரத்துக்கு, வாழ்க்கைக்கு, சூழ்நிலைகளுக்கு போஷாப்பாக மாறுது. ரெண்டாவது சொல்றாரு, எங்கே கர்த்தர் நம்மளை போஷித்து திருப்தி ஆக்குறாருன்னா அவருடைய ஆலயத்தில் கர்த்தர் நம்மளை வச்சு போஷித்து திருப்தி ஆக்குறார். முதல்ல கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமா நம்ம போஷித்து திருப்தி ஆக்குறாரு. ரெண்டாவது, ஆண்டவர் எப்படி போஷிக்கிறாருன்னா எங்கே வச்சு போஷிக்கிறாருன்னா ஆலயத்தில், கண்ட இடத்துல வச்சு இல்லை. நல்லா கவனிக்கணும், அவர் ரத்தம் சிந்தி அவர் சம்பாதித்த சபைக்குள்ள வைத்து கர்த்தர் நம்மளை போஷிக்கிறார். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இந்த சபை கர்த்தர் அவருடைய சொந்த சரீரத்தை கொடுத்து சம்பாதித்த ஒரு சபை. அப்போ நம்மளை ஆண்டவர் எப்படி போஷிக்கிறார்? தேவன் உலாவுகிற தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வைத்து ஆண்டவர் உங்களை போஷிக்கிறார். அங்க சொல்லியிருக்கு பாருங்க, போஷித்து காப்பாற்றுகிறார். சபையை போஷித்து அவர் காப்பாற்றுகிறார். இந்த சபையில எப்படி போஷிக்கிறார், எப்படி உங்களை போஷித்து காப்பாற்றுகிறார்னா அங்க சொல்லியிருக்கு 147ஆம் சங்கீதத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. 147ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில், கர்த்தர் உச்சிதமான கோதுமையினால உங்களை திருப்தி ஆக்குறாரா. நான் வசனங்களை மாத்திரம் வேகமாக சொல்லிட்டு போறேன், நேரம் இல்லை. உச்சிதமான அப்படின்னா ஃபைனஸ்ட் வீட் அப்படின்னா ஆலயத்துக்குள்ள வரும்போது ஆண்டவர் சிறப்பான சிறந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை போஷிக்கிறார். சும்மா எப்பவுமே சொல்ற மாதிரி இல்லை, ஒவ்வொரு முறை இங்க வரும்போது தி பெஸ்ட் வேர்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். பெஸ்ட் ஆகாரத்தை ஆண்டவர் ஆலயத்தில் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு அப்படி கர்த்தர் கொடுக்கிறாரா? இப்படிப்பட்ட இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா யாக்கோபின் சுதந்திரத்தினால கர்த்தர் நம்மளை நிச்சயமா போஷிக்க அவர் வல்லவர். ஏன்னா இது கர்த்தர் தம்முடைய வாயினால உரைக்கிற வார்த்தை. அப்ப கவனிச்சு பாருங்க, யார் நம்மளை போஷிக்கிறா? தேவன் வசனத்தினால போஷிக்கிறார். அந்த வசனத்தை போஷிப்பதுக்கு தேவன் ஒரு தேவ மனுஷனை தெரிந்து கொள்றாரு. அடுத்தது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, எந்த தேவ மனுஷன் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு போஷிக்கிறாரோ அந்த ஆலயத்துக்குள்ள உங்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா போஷித்து காக்கிறார். போஷித்து அவர் உங்களை காக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கவனிச்சு பாருங்க, எப்படி போஷிக்கிறாரு? உச்சிதமான கோதுமைனால. அப்படின்னா தி பெஸ்டான கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து ஆண்டவர் உங்களுக்கு போஷிக்கிறத ஆண்டவர் கவனிக்கிறார். அதுதான் பாருங்க, ஆலயத்துக்கு வருவதை ஒரு நாளும் நம்ம விட்டுவிடக்கூடாது. எபிரேயர் 10:25 சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, சபை கூடி வருகிறதை என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஏன் விடக்கூடாதுன்னா இங்கே தான் ஃபைனஸ்ட் வீட்டை கொடுக்குறாரு. இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, கர்த்தரை ஆராதிக்கிற நாள்லாம் நம்ம இங்கே வரும்போது ஒன்று எனக்கு தெரியும், ஆண்டவர் உச்சிதமான கோதுமையினால் என்னை திருப்தி ஆக்குவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒவ்வொரு முறை இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது கர்த்தர் என்னை உச்சிதமான கோதுமையினால திருப்தி ஆக்குறார். அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த உச்சிதமான கோதுமை தான் பெஸ்ட் ஆகாரம். பாருங்க, வார் கோதுமை இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் இந்த உச்சிதமான ஒரு கோதுமையை வைத்திருந்தார். பாருங்க, இது ரொம்ப மேலான ஒரு ஆகாரமா அவங்களுக்கு வைத்திருந்தார் அந்த நாட்களில். அப்போ ஆலயத்துக்குள் வரும்போது ஆண்டவர் ரொம்ப விசேஷமா, ரொம்ப சிறப்பான விதத்தில் ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறார். அதனால தான் சபையை விட்டு விடக்கூடாது, சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. அப்படி விட்டு விடுகிறவர்களுக்கு நாம் என்ன சொல்லணும்னு வேதம் சொல்லியிருக்கோம், புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சபைன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி பாட்டை பாடினேன், கர்த்தரை ஆராதிச்சேன், ஏதோ பாஸ்டர் பேசுவார் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அப்படி கிடையாதுங்க. பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். ஆனால் அதுக்கு மேலாக ஒன்று நம்ம நினைக்கணும், கர்த்தர் என்னை இந்த ஆலயத்தில் வைத்து அவர் உச்சிதமான கோதுமையினால கர்த்தர் என்னை போஷிக்கிறார். ஆலயம் எப்படிப்பட்ட இடம்? உங்களுக்கு போஷாப்பை கொடுக்கிற ஒரு இடமா இருக்கிறது.
அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, கர்த்தருடைய நாளை நம்முடைய வாழ்க்கையில் மிஸ் பண்ணவே கூடாது. இன்னைக்கு நிறைய நேரம் கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்கிறோம், காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல, இந்த வாரம் போகலன்னா என்ன, இன்னொரு வாரம் போய்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார், ஒவ்வொரு முறையும் நீங்கள் வரும்போது, இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது, உச்சிதமான கோதுமைனால நான் உன்னை போஷிக்கிறேன் என்பதை நீ மனதில் வைப்பனா, ஆண்டவர் சொல்ல, ஒரு நாளும் சபை கூடி வருத கர்த்தரின் நாளை நாம் ஒருபோதும் அசட்டை பண்ண மாட்டோம். ஏன் அசட்டை பண்ண மாட்டோம்னா, கர்த்தரின் நாளை நான் முக்கியப்படுத்தும் போது, கர்த்தர் என்னை யாக்கோபின் சுதந்திரத்தினால கர்த்தர் என்னை போஷிக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இப்போ கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆண்டவர் யாக்கோப சுதந்திரத்தினால ஆசீர்வாதத்தினால நிரப்பினாரு. ஆலயம்ன்றது ரொம்ப முக்கியங்க. தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த ஆலயத்துக்குள்ளே வைத்து கர்த்தர் உங்களை போஷிக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் எப்படி இருப்பார்னா, கர்த்தரே என்னை போஷிக்கிறவராய் இருப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, கர்த்தரே என்னை என்ன பண்றார், போஷிக்கிறவராய் இருக்கிறார். அதனால்தான் காட்டுறார் எப்படி போஷிப்பாரு, எங்க வச்சு போஷிப்பாரு. இந்த ரெண்டு காரியத்தை நம்ம கவனம் செலுத்தி இருப்போம்னா, நான் சொல்றேன், போஷாப்புக்கு நம்முடைய வாழ்க்கையில பஞ்சமே இருக்கவே இருக்கு. எங்க போனாலும் திருப்தியா இருப்பீங்க. எங்க போனாலும் உச்சிதமான கோதுமைனால கர்த்தர் உங்களை திருப்தி அடைகிற ஒரு நிலையை கர்த்தர் உண்டு பண்ணுவார் பாருங்க. அதற்காக தான் ஆண்டவர் கர்த்தரின் நாள் என்ன, அது வேதம் ரொம்ப முக்கியப்படுத்து பாருங்க. கர்த்தரின் நாளை ஆண்டவர் முக்கியப்படுத்தணுன்றார். ஏசாயா 58 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அந்த அதிகாரத்தில் சொல்றார், நீ கர்த்தரின் நாளை முக்கியப்படுத்து. ஆண்டவர் சொல்ல, நீ கர்த்தரின் நாளை முக்கியப்படுத்தினா நான் உன்னை சீர்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு செவி கொடுப்பேன், நீ கூப்பிடும் போது நான் உனக்கான காரியங்களை முன்னின்று செய்வேன். இந்த அதிகாரம் முழுதும் வாசித்து பாருங்க. 14 வசனம் இருக்கு அதுல. அதுதான் சொல்றார், ஆண்டவருடைய ஆலயத்தை கர்த்தரின் நாளை முக்கியப்படுத்தணும். அந்த நாட்களில் பாருங்க, கர்த்தரின் நாளை முக்கியப்படுத்துவதற்காக ஏன்னா நமக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பாக பிரிட்டிஷ் காரங்கள்லாம் நம்ம நாட்டை ஆளுகை செய்து கொண்டிருந்த போது அவர்கள் பாருங்க கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் அவர்கள். அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த கர்த்தரின் நாளை எல்லா மக்களும் அனுசரிக்கணுன்றதுக்காக, கிறிஸ்தவர்கள் அனுசரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கர்த்தரின் நாளை, அந்த ஹோலி டேவை தான் ஹாலிடேன்னு விட்டான். நல்லா கவனிங்க, எதுக்கு ஹாலிடே கொடுத்தான், கர்த்தரின் நாளை அனுசரிப்பதற்காக ஒரு ஹாலிடே. என்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடேனா கிளம்பி போயிடுறாங்க எங்கண்ணா. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. எங்கே போனாலும் என்ன, நமக்கு தான் பாஸ்டர் ஆன்லைனில் வருவார், கேட்டுக்கலாம்னு நினைக்கிறோம். கிடையாதுங்க. கர்த்தரின் நாளை நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து செலவு செய்யும்போது, நான் சொல்கிறேன், அவர் கொடுக்கிற சுதந்திரத்தினால நம்மளை திருப்தியாக்கி போஷிக்க அவர் வல்லவராக இருக்கு. எப்படிலாம் யாக்கோபை போஷித்தார் பாருங்களேன், எப்படி அவனை ஆண்டவர் ஆக்கினார் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 33 அதிகாரத்தில் பாருங்க, அங்கே சொல்றாரு, யாக்கோபுக்கு என்ன சுதந்திரம் கொடுத்தாருன்னா, செழிப்பின் சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாரு, உச்சிதமான கோதுமை கொடுக்கிற ஆலயத்துக்குள்ள கர்த்தரின் நாளை முக்கியப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் அவங்க மையப்படுத்தி சொல்றாரு பாருங்க. யாத்திராகமம் 33 அதிகாரத்தில் அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தையை பாருங்க. 33 அதிகாரம் முதல் வசனம், 33 முதல் வசனம் வாசிப்போமா? அங்கே சொல்லி, கர்த்தர் மோசேவை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்தில் இருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு என்ன சொல்ல பாரு, செழிப்பை காட்டுறாங்க. கர்த்தரின் நாளை நீங்க அனுசரிக்கும் போது உங்களை எதுக்கு நேரா நடத்திட்டு போவார்னா, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடும் அந்த விசாலமான தேசம். அது என்ன காட்டுகிறது, ப்ராஸ்பெரிட்டி. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, சர்ச்சைக்கு போறதுக்கு பதிலாக அன்னைக்கு ஒரு நாள் போய் வேலை செஞ்சா எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்கும். ஆனா இங்க வேதம் சொல்லுது, கர்த்தரின் நாளை முக்கியப்படுத்தி கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் என்கிறத விளங்கி, ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது என்னை உச்சிதமான கோதுமை நாள் நிரப்புகிறீர், எத்தனை ஆயிரம் எனக்கு அந்த நாளில் கிடைச்சா கூட நான் கர்த்தரின் நாளை முக்கியப்படுத்தும் போது
கர்த்தர் சொல்றாரு, உன்னை செழிப்படைய வைக்கிற பாலும் தேனும் ஓடும் ஒரு தேசத்தை, நன்மையை நான் உனக்கு கொடுக்கக்கூடிய. யாக்கோபு பாருங்க, அதெல்லாம் தன் வாழ்க்கையில் அனுபவித்தான் பாருங்க. கர்த்தரை தொழுது கொள்றது, கர்த்தரை ஆராதிக்கிறது, இதெல்லாம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் இது குறையும் போது அதற்குண்டான குறைவுகளும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இந்த நாட்களில் நீங்கள் கவனித்து பாருங்கள், கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இந்த சபைக்கு போகிற காரியங்கள் ரொம்ப அப்படியே ரொம்ப மங்கி போயிடுச்சு. அப்படியே ரொம்ப வீக்காக போனா போலனா என்ன? ஏன்னா சபையினுடைய அருமை, சபையில் வச்சு ஆண்டவர் உச்சிதமான கோதுமையை ஆண்டவர் கொடுத்து போஷிக்கிறாரே. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் மாத்திரம் குடும்பத்துலேருந்து வந்தீங்கன்னா வர வாரத்துலேருந்து ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே இங்கே தான் இந்த ஆலயத்தில் வச்சு என்னை நீர் போஷிக்கிறீர், நானும் என் குடும்பமும் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து நீர் கொடுக்குற உச்சிதமான கோதுமைனால் நாங்கள் போஷிக்கப்படும் போது செழிப்புக்கு பஞ்சம் இருக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பஞ்சம் இருக்காது? நிச்சயமாக பஞ்சம் இருக்காது. இன்னொரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க, யாக்கோபுக்கு சுதந்திரத்தை சொல்லும்போது இன்னொரு காரியம் அங்கே சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை கர்த்தரின் ஆளை முக்கியப்படுத்துறவன ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்பர் 1 ஆக்கிடுவார். பகலும் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரின் ஆளை முக்கியப்படுத்தி ஆலயத்துக்கு வரும்போது நம்மளை நம்பர் 1 ஆக்கிடுவார். நம்மளை ஆண்டவர் அப்படி மேலான பாருங்க. யாக்கோபுடைய பிறப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க, பிறப்பிலே காட்டுறாரு அவனுக்கு. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சு பாருங்க, 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போமா? 25, 23 வாசிப்போம். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும், அவைகளில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார் யாக்கோப் எப்படி இருப்பான். எவ்வளவு அருமையா சொல்ல பாருங்க. யாக்கோப் எப்படி இருப்பான்? அவன் நம்பர் 1 இருப்பான், பெஸ்டானவனா இருப்பான் அப்படின்றாரு. அப்ப நான் சொல்றேன், தேவனுடைய நாளை கர்த்தருடைய ஆலயத்தில் இங்கே வச்சு கர்த்தர் என்ன போஷிக்கிறாரு. இந்த இடத்துல நான் வருவதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன், எங்கே போனாலும் உங்களை நம்புறோம். ஏன்னா இங்கே என்ன சும்மா இங்கே வர்றதுனால இல்லை, இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது கர்த்தர் உங்களை போஷித்து கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதனால தான் இதை கேட்குறேன், நான் போஷிக்கப்படுறேன், இதன்படி போய் வாழ்கிறேன். வாழும்போது கர்த்தர் அற்புதமான விளைவுகளை ஆண்டவர். அப்போ பாருங்கள், யாக்கோபின் சுதந்திரத்தில் என்ன இருக்குன்னா, ஒன்று செழிப்பு, இன்னொன்று யாக்கோபுக்கு சொல்கிறார், நீ நம்பர் 1 இருப்பப்பா, கவலைப்படாத. உனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய காரியங்கள் உனக்கு எதிராக எழும்பினாலும் உன்னை நம்பர் 1 நான் வைப்பேன் அப்படின்னு கர்த்தர் அவனுக்கு பிறப்பிலேயே அந்த வாக்குத்தத்தை கொடுக்குறாரு பாருங்க. அடுத்தது பாருங்க, அங்கே சொல்றாரு ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் பாருங்க. அங்கே என்ன சொல்றாரு பாருங்க, 30ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிப்போமா? அங்கே யாக்கோபு குறித்து சொல்லப்பட்டிருப்பாருங்க, எப்படி இருப்பான்? ஸ்ட்ராங்காக இருப்பான். அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகள் ஓடாமல் இருப்பாய், இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள். அதனால அவன் என்ன சொல்றாரு, பலமுள்ளவைகள் யாருக்கு சேரும்ன்றாரு அப்படின்னா யாக்கோபுக்கு சேரும். யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது எல்லாம் ஸ்ட்ராங் ஆனதை கொடுக்குறாரு. நான் சொல்றேன், தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தர் உங்களை போஷித்து காப்பாற்றுற இடத்துல அந்த ஃபைனஸ்ட் வீட்டை, அந்த உச்சிதமான கோதுமை என்னும் தேவ வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது, பெஸ்ட் வேர்டை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது நீங்க வீக்கா இருக்க மாட்டீங்க. வீக்கானது தான் உங்களுக்கு சேராது, எல்லாம் ஸ்ட்ராங் ஆனது வந்து சேரும். லாபான் பாருங்க, யாக்கோபை ஒன்றும் இல்லைன்னு காலி பண்ணு நினைச்சான். கர்த்தர் அவனை சும்மா விடல போறங்க, பலமுள்ளவனாய் கர்த்தர் அங்கே மாற்றுறார். அப்போ செழிப்பை யாக்கோபு கொடுக்குறாரு, அவனை நம்பர் 1 வைக்கிறாரு. இன்னொரு காரியத்தை கவனிக்கிறோம், அங்கே என்ன சொல்றாரு, பலத்திருப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய வார்த்தையினால நான் போஷிக்கப்படும் போது எப்படி இருப்பேன்? நான் பலத்திருப்பேன். பலமுள்ளதெல்லாம் யாக்கோபுக்கு சேரும். உங்களுக்கு வந்து எப்படி சேரும்? எல்லாம்
எல்லாம் வீக்கானது இல்லை, பலம் உள்ளது, நன்மையானதை, பிரயோஜனமானதை, முன்னேற்றத்துக்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து அவர் சேர்க்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அடுத்து சொல்றாரு, அங்கே இன்னொரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு சொல்றாரு. 31ஆம் அதிகாரத்தில் கவனிச்சோன்னா 7ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் கவனிச்சு பாருங்க. அங்கே சொல்றாரு, ஒருத்தனும் உன்னை சேதப்படுத்த முடியாது. என்ன மாதிரி ஆசீர்வாதம் பாருங்க. அதான் நம்ம ஏசாயா 58 வாசித்தோம். உங்கள் பிதாக்களாக இருக்கிற யாக்கோபின் சுதந்திரத்தினால கர்த்தர் உன்னை போஷிப்ப. எப்படி யாக்கோபெல்லாம் போஷித்திருக்காரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி தேவனுடைய வார்த்தையினால் நீ போஷிக்கப்பட்டு, தேவனுடைய ஆலயத்திலிருந்து கர்த்தர் உன்னை உச்சிதமான கோதுமையினால அவர் தம்முடைய வார்த்தையினால உன்னை போஷிக்கும் போது செழிக்க முடியும், நம்பர் 1 இருக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் உன்னை சேதப்படுத்த முடியாது. பாருங்க, 7ஆம் வசனம் வாசிப்போமா? அங்க சொல்லியிருக்கு பாருங்க, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பாத்தியத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பாத்தியமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளாய் போடுகிறது, கலப்பு நிறம் ஆனவைகள் உன் சம்பாத்தியமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம், எதெல்லாம் சொன்னா அதெல்லாம் அவனுக்கு அப்படி நடக்க. பாருங்க, என்ன நினைச்சான் யாக்கோபு? லாபம் என்ன நினைச்சான்? இதெல்லாம் அவனுக்கு கூட்டி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா புள்ளியும் வரியும் உள்ள எல்லாத்தையும் அவர் பிரித்து கொண்டு போய் பல கிலோமீட்டருக்கு தாண்டி கொண்டு போய் வச்சுட்டாரு. புள்ளியும் வரியும் இல்லாத ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டுறாங்க. இதுல இருந்து எப்படி புள்ளியும் வரி உள்ள குட்டியை போடும்? அங்க பாருங்க, அடுத்த சொல்றாங்க, 9ஆம் சொல்றேன் பாருங்க, இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறான். பாருங்க, லாபானு அவனை ஒன்னெல்லாம் ஆக்கணும்னு நினைக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, உன் மேல ஒருத்தனும் உன்னை கை போட முடியாது, உன்னை சேதப்படுத்த முடியாது. நோ ஒன் கேன் ஹர்ட் யூ. என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. தேவ ஆலயத்துக்குள்ள வந்து கர்த்தர் தம்முடைய சபையை போஷித்து காப்பாற்றுகிற அந்த இடத்துக்குள்ள நீங்க உங்க வாழ்க்கையை வைப்பீங்கன்னா, நான் சொல்றேன், ஒருத்தரும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் சேதப்படுத்த விடமாட்டார். நம்மளை ஓட்டாண்டி ஆக்கணும்னு நினைச்சு என்ன தந்திர சூழ்ச்சி பண்ணாலும், நான் சொல்றேன், ஏவன் நமக்கு குழி நோன்றானோ அந்த குழியில் அவன் தான் விழுவான் ஒழிய என்னை காக்க கர்த்தர் அவர் என்னை போஷித்து காக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். என்ன மாதிரி ஆசீர்வாதம் பாருங்க. இப்படிதான் சொல்றாரு, இந்த மாதிரி ஆசீர்வாதத்தினால நான் உன்னை போஷிக்க போறேன்ப்பா அப்படின்றாரு. இன்னொன்று பார்த்துருவோமே, அங்க சொல்லியிருக்கு பாருங்க, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இங்க சொல்றாரு, எப்படி இருப்பேன்னா பெருகுவேன்றாரு. கர்த்தருடைய ஆலயத்துல வந்து தேவ வசனத்தினால நம்ம போஷிக்கப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்டிப்பா பெருகுவ. பாருங்க, 14ஆம் வசனம் வாசிப்போமா? உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பரம்புவாய். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பரம்புவாய். சொல்லுங்க வாய் திறந்து. நான் எப்படி இருப்பேன்? பரம்பி இருப்பேன். சொல்லுங்க வாய் திறந்து. நான் எப்படி இருப்பேன்? சிறுகி அப்படியே காஞ்சி போய் ஒரு மாதிரி சுருங்கி போய். நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க அப்படியே சுருங்கி போயிருப்பாங்க சிலர்லாம் பார்த்தா. இன்னைக்கு ஒருவேளை காலையில் அப்படி இருக்கலாம், ஆனால் காலையிலே சிலர் அப்படியே எழுந்துச்சு வந்திருப்பீங்க அப்படியே சுரி. வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாது, நம்முடைய பிரயாசங்கள் அப்படி ஆயிடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிற இடத்துக்குள்ள நான் வந்துட்டேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோப் எப்படி இருப்பான்? பரம்பி இருப்பான். நான் எப்படி இருப்பேன்? பரம்பி இருப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் எப்படி இருப்பேன்? பரம்பி இருப்பாங்க. சொல்லிட்டு சொல்றாரு, பரம்புவாய் உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பரம்பி இருக்கிற ஒரு நிலை எப்படிப்பட்ட ஒரு அறிகுறியை காட்டுது? ஆசீர்வாதத்தை காட்டுது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்க. கர்த்தர் நம்மளை போஷிக்கிறார்னா எப்படி போஷிக்கிறாரு? தம்முடைய வசனத்தினால. எப்படி அந்த வசனத்தினாலையும் போஷிக்கிறாரு? அவர் தெரிந்து கொண்ட ஊழியக்காரன் மூலமா அவருடைய அந்த ஊழியக்காரனுடைய வாயை கர்த்தர் பயன்படுத்தி
தம்முடைய வார்த்தைகளை ஊழியக்காரனுடைய வாயில் வச்சு உங்களை கேட்க பண்ணுறா. கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கைக்குள்ள அது பெரிய போஷாப்பாக மாறும். அற்புதம் நடக்கும், மாற்றங்கள் வரும். இவர் சொன்ன மாதிரியே நடக்குதே. ஏன் இவர் சொன்ன மாதிரி நடக்குதுன்னா, அவர் வாயை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற வாயா கர்த்தர் ஊழியக்காரனுடைய வாயை மாத்துறாரு. ஏன் மாத்துறாருன்னா, அந்த ஊழியக்காரனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்கள், இந்த ஊழியத்தை செய்ய யாரும் இஷ்டப்பட்டு வரக்கூடிய காரியம் இல்லை. இது தேவன் நியமிக்காமல் ஒரு ஊழியக்காரனா இருப்பதுன்றது கடினமான காரியம். யாக்கோபுல சொல்லியிருக்கு பாருங்க, ஊழியக்காரன் ஆகணும் தீவிரம், அதை அடி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும்னு இருக்கு. நிறைய பேர் அதை தெரியாம சும்மா அங்கேயும் இதையும் நான் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிப்பாங்க பாருங்க. நானும் சிலதான் பார்க்கும்போது பரிதாபம் நினைச்சுப்பேன், இது எத்தனை அடி வாங்க போதோ தெரில அப்படின்னு தான் நினைச்சுக்கிறது. கர்த்தருடைய அழைப்பு இல்லாம கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வார்னா, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுடைய வாயில கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வைப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்றீங்க? அந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு போஷாப்பா இருக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்கள் தடைகளில் ஆண்டவர் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய பதிலை உங்களுக்கு காண்பிப்பார். ரெண்டாவது நம்ம கவனிச்சது, எங்கே வச்சு போஷிக்கிறார்? தம்முடைய ஆலயத்தில் வச்சு எப்படி போஷிக்கிறாரு? சும்மா சாதாரணமாக இல்லை, உச்சிதமான கோதுமை. அப்படி போஷிக்கும் போது யாக்கோபினுடைய சுதந்திரம், யாக்கோபுக்கு செழிப்பை கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்தாரு. யாக்கோபுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரு அதான் நீ காண்பித்தேன். சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்குறாரு, அவனுக்கு செழிப்பை கொடுக்குறாரு, நம்பர் 1 ஆக்குறாரு. அதுக்கப்புறம் அவனை பலமுள்ளவன் ஆக்குறார். பலமுள்ளதெல்லாம் அவன்கிட்ட வந்து சேருது, பலவீனெல்லாம் அவனை விட்டு விலகி போகுது. அடுத்தது கவனிச்சான், ஒருவனும் உன்னை சேதப்ப, நோ ஒன் கேன் ஹர்ட் யூ. அதுக்கு அடுத்தது கர்த்தர் சொல்றாரு, நீ பரம்புவாய். கையை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இந்த ஆலயத்துக்குள்ள வந்து நீங்க கேட்குற கர்த்தருடைய வார்த்தை உங்களை நாளுக்கு நாள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு 4 திசையிலும் கர்த்தர் நம்மளை பரம்பி இருக்கும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நிச்சயமா நம்புறேன். இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் போதிக்கும் போது எனக்கு தெரியும், ஆண்டவர் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கில் இருந்து 4 திசையிலிருந்து ஆட்களை கொண்டு இந்த ஆலயத்துக்குள்ள வந்து பரம்ப செய்கிற தேவனுடைய ஆசீர்வாதமான வேலை நடந்து கொண்டு இருக்கிறதுங்க. அதுதான் இந்த தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற சிறப்பு. இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து நீங்க போஷிக்கப்படும் போது அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அங்கே யாக்கோபுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. தேவன் அவனை ஆசீர்வதிச்சார். யாக்கோபுடைய தகப்பன் ஈசாக்கு அவனை ஆசீர்வதிக்கிறான். அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு அப்படியே நடந்துச்சு பாருங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய பரலோக பிதா நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது, உங்களுக்கு உலகத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிற பெற்றோர் மூலமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து என்ன பண்றாரு? உங்களை பரம்பி இருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசி? இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க போறேன்? வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு சொல்லணும். ஒவ்வொரு நாள் எழுமனவொன்னே ஒன்றும் தெரிய மாட்டுதே, என்ன ஒரு மாதிரி இருண்டு கிடக்குதே. இருண்டு கிடக்கும் போது தான் சொல்லணும், இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் என்னை உச்சிதமான கோதுமைனால ஒவ்வொரு முறை இந்த ஆலயத்துக்குள் வரும்போது போஷிக்கிறார். நான் பரம்பி இருப்பேன். சொல்லுங்க கையை உயர்த்தி, நான் எப்படி இருப்பேன்? அப்படியே சுருங்கி போய் இந்த கத்திரிக்காயெல்லாம் காஞ்சி போய் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சுருங்கி போய் ஒரு மாதிரி, அந்த மாதிரி இல்லை. கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு பரம்பி இருப்பான்னா ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி இருப்பீங்க? சும்மா பவுடரை போட்டுக்கிறதுனால வர ஃப்ரெஷ்னஸ் இல்லை. சும்மா பவுடரை இங்கே போட்டு அப்பிக்கிட்டு வர்றது அது ஃப்ரெஷ்னஸ் கிடையாது. அது கொஞ்ச நேரத்தில் மூஞ்சி அப்படியே அந்த பவுடர் வெள்ளையாகிற பவுடருக்குறோம் வேறு மாதிரி கலரில் மாறிடுது. ஆனால் தேவன் வசனத்தினால் போஷிப்பார்னா எவ்வளோ இருண்டு போன ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆக்குவார், மலர பண்ணுவார். ஆண்டவர் பரம்பி இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை போஷிப்பார். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்லணும், கர்த்தர் உங்களை போஷிப்பாரா? நிச்சயமாக உங்களை சிறப்பாக போஷிப்பார். ஒவ்வொரு வாரமும் பெஸ்ட்டான ஆகாரத்தை கொடுக்குறாரு. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் பெஸ்ட்டாக கொடுக்க வைக்கிறார் பாருங்கள் ஊழியக்காரனை. அதற்கான ஆயத்தத்தோட ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் கொண்டு வர்றார். பெஸ்ட்டானதை கொடுப்பதில்
ஊழியக்காரனை காட்டிலும் அந்த ஊழியக்காரனை அழைத்த தேவன் கவனமா இருக்கிறார். தேவன் சம்பாதித்த, அவர் சரியத்தை கொடுத்து சம்பாதித்த இந்த சபையில ஜனங்க வரும்போதெல்லாம் தேவன் பெஸ்டான ஆகாரத்தை கொடுப்பதில், உச்சிதமான கோதுமையை கொடுப்பதில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் இப்படி யாக்கோபின் சுதந்திரத்தினால கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் போஷிப்பார். எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி வாய்களை திறந்து எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை போஷிக்கிற கர்த்தர். சொல்லுங்க வாயை திறந்து. நல்ல போஷாப்பை எங்களுக்கு நீ தருகிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையினால போஷிக்கப்படுகிறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? கையை உயர்த்தி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நான் கர்த்தருடைய வசனத்தினால போஷிக்கப்படுகிறேன். சொல்லுங்க வாயை திறந்து. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால நான் போஷிக்கப்படுகிறேன். கர்த்தர் என்னை வைத்திருக்கும் ஆலயத்தில் என்னை நீர் போஷிக்கிறீர். ஆண்டவரே, நீர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல இந்த ஆலயத்துக்குள்ள, இந்த பிளெஸிங் சென்டர் சபைக்குள்ள கர்த்தர் என்னை உச்சிதமான கோதுமையினால, உம்முடைய உச்சிதமான பெஸ்டான உம்முடைய வார்த்தையினால கர்த்தர் நீர் எங்களை போஷித்து, ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். எங்க வாழ்க்கையை செழிப்புள்ளதாக்குகிறீர். எங்களை எல்லா இடத்திலும் நம்பர் 1 ஆக்குகிறீர். ஆண்டவரே, எங்களை பலம் உள்ளவர்கள் ஆக்குகிறீர். ஒருவரும் எங்களை எதுக்காதபடிக்கு, ஒருவரும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாக்கிறீர், நீர் போஷிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எல்லா திசைகளிலும் பரம்பி இருக்கிற ஒரு மேலான ஆசீர்வாதத்தை எங்க கையின் உழைப்பில் கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா பிரயாசங்களிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையை நீர் உண்டாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். இவ்விதமே நாங்கள் எல்லா காரியங்களிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் நாங்கள் பரம்பி இருக்க ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால உம்முடைய ஆலயத்தில் கர்த்தர் எங்களை வைத்து நீ தொடர்ந்து எங்களை போஷித்து வழி நடத்தும். இந்த மாதம் நான் பரம்பி இருப்பேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? சிறுகி போகிறதல்ல. இதுவரைக்கும் எதெல்லாம் சிறுகி போச்சோ அதெல்லாவற்றிலும் பரம்பி இருக்கிற, அதுக்கு என்ன செய்யணும்ன்றதை சொல்லி கொடுத்து, ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தை நாங்கள் முக்கியப்படுத்தணும். எங்க குடும்பம் ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு வருவதை முக்கியப்படுத்தணும் ஆண்டவரே. ஏன்னா இந்த ஆலயத்துக்குள்ளதான் ஆண்டவரே நீர் சம்பாதித்த இந்த ஆலயத்துக்குள் இருந்து ஆண்டவரே நீர் உம்முடைய ஜனங்களை போஷிக்கிறீர். தொடர்ந்து எங்களை போஷியம். நாங்கள் ஒன்றுக்கும் குறைபடாதபடி எல்லாவற்றிலும் கர்த்தராலேயே நாங்கள் போஷிக்கப்பட உம்முடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து எங்கள் மேல் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.